ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கே. ஸோ ஃபைனலி சூப்பர்மேனோட ட்ரெய்லர் வந்துருச்சு. இது ஒரு ட்ரெய்லருக்காக தான் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். ஸோ சூப்பர்மேனோட ஃபுல் ஃப்ளெஜான ஒரு 3 minutes ட்ரெய்லர். இதில் ஓவராலாக அந்த சூப்பர்மேன் படத்தை பற்றினா பல விஷயங்கள் ரிவீல் பண்ணியிருக்காங்க. பெரிய ஹைப்பில் இருக்கக்கூடிய ஒரு படம். ஸோ அதுக்கான ட்ரெய்லர் வேற லெவலில் இருந்தது. அந்த ட்ரெய்லரில் என்னெல்லாம் காமிச்சிருக்காங்க, இந்த படம் எந்தளவு ஒரு பெரிய பிக் ஸ்கேல் ஃபிலிமாக இருக்க போகுது சூப்பர்மேனில் அப்படின்றத எல்லாத்தையும் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக ஜேம்ஸ் கன் இதை எப்படி டேக் ஓவர் பண்ணியிருக்காரு, மொத்த டிசியும் இதை நம்பி தான் இருக்குன்னு போது எப்படி இந்த படத்தை பில்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற பல விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பிரேக் டவுன் பண்ணிடுவோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் நம்ம இயற்கையான முறையில தேன் பண்ணி அமைத்து அதுல இருந்து சேகரிக்கக்கூடிய தேனை எந்தவித கலப்படமும் இன்றி விற்பனை பண்ணிட்டு வரும். அதோட சுத்தமான தேனை தாண்டி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் சொல்லக்கூடிய தேன் ஊரல் வகைகள், அதாவது பன்னீர் ரோஜா குல்கந்து, தேன் அத்தி, தேன் பேரிச்சை, தேன் இஞ்சி, தேன் பூண்டு, தேன் முந்திரி, தேன் உலர் பழங்கள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8 வகையான ப்ராடக்ட்ஸ் நம்ம விற்பனை பண்ணிட்டு வரோம். ஒருவேளை உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் சுத்தமான தேன் மற்றும் தேன் ஊரல் வகைகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் நம்ம நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற நம்மளோட லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க கண்டென்ட் குள்ள போகலாம். ஸோ ட்ரைலரோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லூயிஸ் லேன் அண்ட் சூப்பர்மேன் இவங்க 2 பேரும் சும்மா ஃபன்னாக ஒரு இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். லைக் நான் இப்படி கேள்வி கேட்குறேன், நீ என்ன பதில் சொல்கிற அப்படின்றத ஒரு சும்மா டெஸ்ட் மாதிரி நம்ம இங்கே எடுத்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபன்னாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் இன்டர்வியூ போக முதல்வன் படத்தில் வர சீன் மாதிரி ஆயிடுது. ரொம்பவே அஃபெண்டிங்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் சூப்பர்மேன் லூயிஸ் லேன் கேட்க இங்கே இவருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிறாரு. பட் இந்த ஒரு டயலாக் டெலிவரி மூலமாக சூப்பர்மேன் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நமக்கு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க, அதை வந்து நமக்கு காமிச்சிட்டாங்க. என்னன்னா இங்க லூயிஸ்ல என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க யூஎஸ்ஏ ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி நின்னுட்டு எதுக்கு வந்து ஒரு போரை தடுத்து நிறுத்துறீங்க, நீங்க ஏன் இந்த கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி போய் நிக்கிறீங்கன்னு போது, நான் யார் பின்னாடியும் இல்லை, எந்த ஒரு கண்ட்ரியை என்ன ரெப்ரசென்ட்டா நான் எடுத்துக்க தேவையில்லை, என்னை பொறுத்தவரையும் ஹியூமன்ஸ் ஆகக்கூடாது, அவங்க செத்துட்டு இருந்தாங்க, நான் அதை தடுத்து நிறுத்தினேன், அது தப்பா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதுதான் அவர். ஏன்னா அவரே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு கிரகத்துல இருந்து வந்தவர். ஸோ அவரை பொறுத்தவரையும் மனுஷங்க யாரும் சாகக்கூடாது, அவ்வளவுதான். நம்ம கூட யோசிச்சு போல, எதுக்கிட்ட சூப்பர்மேன் மேல எல்லாருமே கல்ல தூக்கி அடிக்கிறாங்க, கேனெல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க, ஒரு சில பேர் வந்து வெறுப்பு காட்டுறாங்க, அது ஏன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தால மேபி யூஎஸ்ஏ வேற ஒரு கண்ட்ரி மேல ஒரு வாரை வந்து விட்டுருக்கலாம். ஸோ அந்த ஒரு வாரில் 2 கண்ட்ரி சண்டை போடாத மாதிரி போய் மேபி தடுத்து நிறுத்திக்கலாம் சூப்பர்மேன் உள்ள பூந்து. இதனாலே இவன் வந்து ஒரு தேச துரோகி அந்த மாதிரியான ஏதாவது ஒரு சில கோவங்கள் வந்து மக்கள் மேலேயும் கவர்மெண்ட் மேலேயும் இவருக்கு வந்து வந்திருக்கலாம். அதனால தான் கவர்மெண்ட்டே கூட இவர் வந்து பிடிக்கணும், தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க போல. பிகாஸ் ஒன்று எனக்கு கீழே இரு, இல்லைன்னா இருக்கவே இருக்காது. அதுதான் கவர்மெண்ட்டோட ஒரு ஐடியாலஜி. ஒன்று இருந்தால் என் கண்ட்ரோலில் இரு, இல்லைன்னா நீ எதுக்கு இருக்க அப்படின்றதான். ஏன்னா நீ இஷ்டத்துக்கு என்ன வேணா செய்வா, அதெல்லாம் நான் பார்த்துருக்க முடியுமா, நான் செய்யறதெல்லாம் நீ எதுக்கு தலையிடுற அப்படின்ற மாதிரியான ஒரு கோவம் மேபி சூப்பர்மேன் மேல வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல் சைட்ல இருந்து விழுந்திருக்கலாம். இதன் காரணமாக தான் இந்த ஒரு கான்சிக்வன்சஸை வச்சு இதெல்லாம் போகுது. தென் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில சூப்பர் நேச்சுரல் பீயிங்ஸும் இந்த ஒரு பூமி அட்டாக் பண்ண வருது. லெக்ஸ் லூத்தரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வேலைகள் செய்யறாரு. இதையும் டேக்கிள் பண்ணிட்டு எப்படி மக்களையும் கவர்மெண்ட்டையும் இவர் வந்து சமாளிக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை நோக்கி தான் இந்த ஒரு பயணம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சூப்பர்மேனோட கதை. ஆல்ரெடி டீசர்லேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய கேரக்டர்ஸ்லாம் பார்த்துருந்தோம். லைக் ஹாக்கல், லெக்ஸ் லூத்தர், கிரிப்டோவை பார்த்துட்டோம், சூப்பர்மேனோட ரோபோட்ஸ் பார்த்தோம். அது நம்ம ஸ்னீக் பீக்ல கூட வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டடான அந்த வீடியோலாம் நம்ம பார்த்தோம். தென் கிரீன் லேண்டனையும் காமிச்சிருக்காங்க. இது மாதிரியான நிறைய கேரக்டர்ஸ் டீசர்லேயே காமிச்சாங்க. பட் டீசர்ல காட்டாத ஒரு சில சர்ப்ரைஸ் கேரக்டர்ஸ்லாம் இங்கே ட்ரெய்லர்ல காமிச்சிருக்காங்க. இன்ஜினியரை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இன்ஜினியர்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கேரக்டர் வந்து ஒரு லேடி கேரக்டர். லைக் நம்ம சூப்பர்மேனோட பிளேஸ்ல இருக்கக்கூடிய சூப்பர் பாட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு கொள்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வருதுல்ல, அதில் ஒரு உமன் ஃபைட் பண்றாங்களா, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர். ஸோ அவங்க வந்து லெக்ஸ் லூத்தர் சைடு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் அஃபிஷியல் சைட்ல ஒரு டீம் இருக்கு, கிரீன் லேண்டன். ஸோ அவங்கலாம் ஒரு டீமா இருந்து சூப்பர்மேனை அரெஸ்ட் பண்றாங்களா, அந்த டீம்லயும் இவங்க இருக்காங்க. அதே மாதிரி லெக்ஸ் லூத்தர் டீம்லயும் இவங்க இருக்காங்க. மேபி இவங்க ஒரு டபுள் ஏஜென்ட் மாதிரி கூட இருக்கலாம்னு எனக்கு தோணுது. தென் கேட் கிரானை வந்து பாத்தீங்கன்னா ரிவீல் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அட்ராசிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து ரிவீல் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. ஜெகநாத் மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேனோட ஃபைட் பண்ணுவார். லைக் ஒரு பெரிய ஹெல்மெட் போட்டுட்டு சூப்பர்மேன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லேசர் பீம்லாம் வச்சு அடிப்பாரு. இதே மாதிரி டிசில அட்ராசிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கு, அதுவும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கும். ஸோ மேபி அந்த கேரக்டரா இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த ஒரு கேரக்டருக்கு தான் இந்த மாதிரி சூப்பர்மேன் லேசர் பீம்ல அடிக்கிற பவர் இருக்கு. அது இது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட அவுட்லுக் பார்க்கறதுக்கு இப்படிதான் இருப்பாரு. ஸோ அதனால மேபி அந்த கேரக்டர் அது இருக்கும்னு எனக்கு தோணுது. இல்ல வேற யாராவது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்னா அது யாருன்றதை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படத்துல என்ன ஒரு கதை அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியுது. சூப்பர்மேன் வந்து பாத்தீங்கன்னா கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்ற மாதிரி மக்களுக்காக வந்து ஓடி உழைக்க ரெடியா இருக்காங்க, மக்களுக்காக சண்டை
போறாரு. ஒரு பக்கம் லெக்ஸ் லூத்தருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாவது பொறாமையாது, யாரா இவன், என்னடா இது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்காரு. இதுக்கிடையில சூப்பர் நேச்சுரலா அவருக்கு வரக்கூடிய ஒரு சில சவால்களையும் சூப்பர்மேன் எப்படி சமாளிக்கிறாரு, அதே மாதிரி மறுபக்கம் சும்மா இருக்காம இந்த லெக்ஸ் லூத்தர் பைய சூப்பர்மேனோட பேஸ்கே போய் அவரோட டெக்னாலஜியை வந்து கைப்பற்ற மாதிரியான ஒரு சில சீக்வன்சஸும் இருக்கு. லைக் கிரிப்டோக்கும் அந்த இன்ஜினியருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கிற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. எனக்கு பக்குன்னு இருக்கு. தக்காளி கிரிப்டோ மட்டும் படத்துல சாகுற மாதிரி காமிச்சிங்க, நீங்க செத்தீங்களா? ஏன்னா அந்த ஒரு பப்பி செம கியூட்டான சம்பவங்கள்லாம் வந்து ஸ்னீக் பீக்லேயே செஞ்சு நம்ம எல்லாரும் ஹார்ட்டையும் ஸ்கோர் பண்ணிருச்சு. லெக்ஸ் லூத்தர் நீ மட்டும் கிரிப்டோவை போட்டு தரலாம் அவ்வளவுதான். இப்பதான் கிரிப்டோவை கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி லைவ் ஆக்ஷன்ல கொஞ்சம் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு கேரக்டர் அப்படி இருந்ததுன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. என்ன பண்ண போறாங்களோ. இந்த ட்ரெய்லர்ல நான் நோட்டீஸ் பண்ணி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, சூப்பர்மேனாலே வந்து பாத்தீங்கன்னா ஓவர் பவர்டு தான்ப்பா, வந்து நின்னாலே ஹியூமன்ஸ் எல்லாருமே காலி அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர் அவரு. பட் அவரே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இந்த ஒரு ஸ்டோரியில என்ன சூப்பர்பா எழுதியிருக்காங்க. அவருக்கு டஃப் கொடுக்குற மாதிரி, அவரை ஸ்ட்ரகிள் பண்ண வைக்கிறது மாதிரியான பவர்ஸ் எல்லாம் வில்லன்ஸ்க்கு இருக்கு. டஃப்பான ஒரு பேட்டில் அந்த ஒரு படம் இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு ஐடியாவை நமக்கு ஜேம்ஸ் கன் கொடுத்திருக்காரு. ஓவராலா அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சுன்னா நிச்சயமா தரமான ஒரு படமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சூப்பர்மேனா நடிச்சிருக்கக்கூடிய ஆக்டர் டேவிட் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பே இப்போ கிரியேட் ஆயிருக்கு. இந்த ஒரு படம் மட்டும் சூப்பரா கிளிக் ஆனா டிசி யூனிவர்ஸ்ல, டிசி ஸ்டுடியோஸ்ல இனி வரக்கூடிய ப்ராஜெக்ட்ல ஒரு பெரிய ஃபேஸா டேவிட் இருப்பாரு. தென் இது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இதுவும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. லைக் பீஸ் மேக்கர் அண்ட் இந்த ஒரு சூப்பர்மேன் அதெல்லாமே வந்து கேனான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மேபி பீஸ் மேக்கரும் இந்த ஒரு படத்துல இல்ல பீஸ் மேக்கர் சீசன் 2ல இந்த சூப்பர்மேன் அப்பியர் ஆகலாமா அப்படின்ற ஒரு சில ரூமர்ஸும் போயிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு படத்தை நம்பி தான் இருக்கு, இந்த ஒரு ஹோல் டிசியோட ஃபியூச்சரும். ஸோ அது எல்லாம் இப்போ ஜேம்ஸ் கன் கையில இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் ஜூன் 11 இந்த ஒரு படம் என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தரமான ஒரு மாசம் தான் ஜூன் 11. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஒரு டிசி யூனிவர்ஸ், டிசி ஸ்டுடியோஸ்க்கு எப்பேற்பட்ட ஒரு நல்ல காலம் பிறக்க போகுது அப்படின்றத. தென் இது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெய்லரை பார்த்தா உங்களோட பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்சால சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.